உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முத மனிதன் தோன்றியது லெபுரியா. உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இங்கே இருந்து போனவங்க தான். ஒரு 100 சதுர மீட்டருக்கு கீழே தோண்டினோம்னா ஒரு கணபதி சிலை இருக்கும், இல்லை ஒரு சிவலிங்க சிலை. ஒரு ஜாதகம் பார்க்க போனோன்னா நீங்கள் முதல்ல போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. நீங்கள் தலைகீழே போய் இங்கேருந்து திருப்பதிக்கு நடந்து போனாலும் அவருக்கு கொடுக்கதை இவர் வாங்க முடியாது. ஏன்னா குலதெய்வம் அருள் இல்லை நாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு முருகன் கோவிலில் 2 துவாரபாலகர் கடலுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த கோவில் எங்க சார் இருக்கு? இளஞ்சி முருகன் கோவில். இளஞ்சி முருகன். ஆமாம். பொதிகை தான் முத இமயமலைக்கையோட உயரமானது. அந்த மலை கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்தது. கடலில் உள்ள சிப்பி அந்த மலையில் இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த இளஞ்சி முருகன் கோவில் கடல் கோள் கொண்ட மலை. அந்த அங்கே உள்ள அகசியரால் வணங்கப்பட்ட சிவலிங்கம் வந்து பானலிங்கம். நல்ல மனசோட உட்காந்து பார்த்தா அந்த சுவாமி உதடு அசைறது தெரியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து குலதெய்வம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மக்களும் தங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுல நிறைய ஆர்வங்கள் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல தலைமுறைகளா குலதெய்வம் கண்டுபிடித்து கொடுக்கறது மட்டும் இல்லாம மருத்துவத்துல பல நோய்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்க தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம வந்து குலதெய்வங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்து கண்டிப்பா குலதெய்வம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். சில பேர் வழி வழியா கும்பிட்டுட்டுமே இருக்காங்க. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் இதுதான் தெரியவே இல்லை, கடைசி வரைக்கும் தெரியல. ஏதோ ஒரு கர்மாவின் காரணமாக அவங்களுக்கு குலதெய்வம் தெரியக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப இவங்க என்ன செய்யலாம்? குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு வழிபாடு செய்ய முடியாத நிலையில இருக்கவங்க என்ன செய்யலாம்? பொதுவாக ஒரு வீட்டில் குலதெய்வம் மறையணும்னு காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் ஏதாவது இயற்கை மரணம் அல்லாத ஒரு மரணம் ஏற்படும். அதாவது அகால மரணம், ஆக்சிடெண்ட்டோ இல்லை இயற்கைக்கு புறம்பான மரணங்கள். அந்த இயற்கைக்கு புறம்பான மரணங்கள் ஏற்பட்டவுடன் அந்த வீட்டில் தெய்வ சக்திகள் இருக்காது. குலதெய்வம்னு இல்லை, தெய்வ சக்திகள் இது இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு முறையான பரிகாரங்கள், அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணி பரசுராமர் சேர்த்த பாதத்தில் கொண்டு வச்சா தான், அந்த சாந்தி ஆனால் தான் மறுபடியும் அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இயற்கைக்கு மாறாக யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்க வீடுகளில் கண்டிப்பாக இதை செய்யணும். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அவங்க குலதெய்வம் மறைஞ்சிடும், எதுவுமே இருக்காது. சரியான முறையில் விளக்குப்படுத்த முடியாது, ஒரு கோவிலுக்கு போக முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்வாங்க. அவர் தான் போயிட்டார்ல, ஏக அந்த கோயில் போனேன் அப்படின்னு அப்படியே விரக்தி அடைஞ்சு மாறிடுவாங்க. இதுதான் குலதெய்வம் மறைவுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை மீண்டும் கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 6-7 தலைமுறைக்கு மேலே ஆகிடும். அப்புறம் 7 தலைமுறைக்கு அப்புறம் அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணி அது அந்த இதோட விடாது. அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அந்த வீட்டில் தொடர் மரணங்கள் ஏற்படும். வீட்டில் தெய்வங்கள் இல்லைன்னா மரணங்கள் ஏற்படும். மரணங்கள் எதனால் வரும்னா இவங்களுடைய நடத்தைகள். நல்வழியில் போகக்கூடிய ஒரு சிந்தனா சக்தி வந்து அவங்கள்ட்ட இருக்க. அதாவது குருஸ்தானத்தில் இருக்க குலதெய்வம் வந்து அவங்கள நல்வழிப்படுத்தும். இது இல்லைன்னால் அவங்க நல்வழியில் போகிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் இருக்காது. அப்படி போக போக மேலும் மேலும் மரண காலங்கள் சம்பவிக்கும்போது அவங்க அந்த யாராவது ஒரு ஜாதகம் பார்க்க போனான்னா நீங்கள் முதல்ல போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை குலதெய்வத்தை கும்பிடுங்க. அவங்களுக்கு இல்லை நான் அவன் பெருமாளை கூப்பிட்டேன், அவரை அதெல்லாம் குலதெய்வம் கிடையாது. இவன் தலைகீழே போய் இங்கேருந்து திருப்பதிக்கு நடந்து போனாலும் அவருக்கு கொடுக்கதை இவர் வாங்க முடியாது. ஏன்னா குலதெய்வம் அருள் இல்லைனால் எந்த தேவதைகளாலும் இவங்க எந்த வரத்தையும் கொடுக்க முடியாது. அதனால் இவங்க அந்த குலதெய்வத்தை தேடுவாங்க. தேடி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். சரி, குலதெய்வம் நமக்கு தெரியணுங்கிற ஒரு ஆக்ஞையோடு இவங்க போய் சிறுமித்தன் கோயிலில் போய் வணங்கினால் யாராவது ஒரு ஆள் மூலமாக அவங்களுக்குள்ள குலதெய்வம் இந்த 21 தலைமுறைக்குள்ளதாயிரும். அங்கே பரிவாரங்கள் இருக்கும். அந்த பரிவாரங்களுக்குள்ளே தான் ஒன்று குலதெய்வம். இதில் சில பேர் எங்கூட்ட கேட்குறாங்க, சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கோம், எங்களுக்கு அவர் பங்காளி கேட்டார், அவருக்குள்ள குலதெய்வத்தை சொல்லிட்டேன். அவர்
சகல அந்த கசின்கள்கிட்ட சொல்லியிருப்பார்களுக்கு அவர் சந்தேகத்தில் கேட்குறார், நாங்கள் இங்கே இருக்கோம், சேலத்தில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி அங்கே குலதெய்வம்? சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு இதெல்லாம் ஒரு 600 வருஷம் தான் ஆச்சு. சென்னையே ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே தான். அதுக்கு முன்னாடி சென்னை கிடையாது, பாலக்காடு கிடையாது, கேரளா கிடையாது, கொல்லம் கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் தென்பகுதி தான். முத மனிதன் தோன்றியது லெமுரியா. இது பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த லெமுரியாவில் தோன்றிய மனிதன் கன்னியாகுமரியில் இருந்து வடக்க வர்றான். நெல்லை விருதுநகர் மாவட்டத்து வரைக்கும் அவன் இருக்கிறான். அப்புறம் மதுரைக்கு எட்டுவான். மதுரைக்கு எட்டணும்னா அழகர்குளம். அதுக்கப்புறம் தான் இடங்கள் ஒவ்வொரு ஊராக தேடும். அதில் தெலுங்கராக இருந்தாலும் சரிதான், கன்னடியராக இருந்தாலும் சரிதான், மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இங்கேருந்து போனவங்க தான். அங்கே உள்ள பூமியின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க பேசி பாஷை, பல பகுதி மக்களும் ஒன்றுல வந்தாங்கன்னா அந்த சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பாஷைகளை உருவாக்கிடலாம். அப்படி தான் பாஷைகள் உருவாக்கி. அதுபோக இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் பூரா இங்கே உள்ளவங்க தான். பிறப்பால் வேணால் வெள்ளையர்களாக பிறந்திருக்கலாம். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய் ஒரு 100 சதுர மீட்டருக்கு கீழே தோண்டினோம்னா ஒரு கணபதி சிலை இருக்கும், இல்லை ஒரு சிவலிங்க சிலை. நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். அங்கே போனால் இந்த சுவாமியினுடைய சிம்பல்கள் எல்லா பக்கமும் இருக்கும். இறை உணர்வுகள்னு வந்து குறைஞ்சது 3000-4000 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பட்டே இந்தியாவில் பல கோவில்கள் இருக்குது. தொல்லியல் துறையை பொறுத்த மட்டும் பிற மதத்தார்கள் அதுக்கு வேலைக்கு வந்தவுடனே அவங்க மதம் தோன்றியதுக்கு முன்பு இந்து மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு முருகன் கோவிலில் 2 துவாரபாலகர் இருக்கு. அந்த துவாரபாலகர் கடலுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த இடம் பூரா கடலுக்குள்ளே இருந்திருக்கு. அதில் அந்த கடலில் இருக்கக்கூடிய பாறை அரிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி அரிப்புகள் இருக்கு. இந்த கோவில் எங்கே சார் இருக்கு? இளஞ்சி முருகன் கோவில். இளஞ்சி முருகன். ஆமாம். அப்போ அதெல்லாம் ஒரு யுகத்தில் மண்ணுக்குள்ளே கடலுக்குள்ள இருந்திருக்கு. பொதிகை தான் முத இமயமலைக்கையோட உயரமானது. அந்த மலை கடலுக்குள்ளே இருந்து வெளியே வந்திருக்கு. கடலில் உள்ள சிப்பி அந்த மலையில் இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த இளஞ்சி முருகன் கோவில் கடல்கோள் கொண்ட மலை. அந்த அங்கே உள்ள அகசியரால் வணங்கப்பட்ட சிவலிங்கம் வந்து பானலிங்கம். பானம்னா மணல். மணலில் இருந்து வில்வ பால் எடுத்து, வில்வ மரத்து பால் எடுத்து ரெண்டையும் சேர்ந்து செய்யக்கூடியது பானலிங்கம். அப்படி தான் அவர் வழிபாடு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த லிங்கத்துக்கு கவசம் கிடையாது, இந்த அபிஷேகம் கிடையாது. அதனால் வெள்ளி கவசம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலகர் வந்து மேலே பார்த்தோன்னா பொடி அரிப்புகள் இருக்கும். கடல் தண்ணி மட்டும்தான் கல் அரிக்கும், ஆற்று தண்ணி கல் அரிக்காது. அப்படிப்பட்ட லிங்கங்கள் இருக்கிற ஊர்கள், அப்படி விக்கிரகங்கள் இருக்க ஊர்கள் நம்ம நாட்டிலே இருக்கு. அப்போ இது வந்து 2-3 யுகத்துக்கு எல்லாத்துலேயும் ஒரு யுகத்துக்கு முன்னாடியாக இருக்கும். அகசியர் வந்தது அந்த யுகத்துக்கு முன்னாடி தான். அவர் இப்போ என்னமோ நேற்று நினைக்கி வந்தாருங்கிறார். அவர் வந்தது யுகத்துக்கு முன்னாடி. அந்த காலகட்டங்களில் உள்ள விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான விக்கிரகம். 2வது அங்கசாஸ்திரம் சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று உண்டு. இது விக்கிரகங்களுக்கு உண்டு. அந்த சுவாமியை பார்க்கும்போது கரெக்டாக அந்த லக்கணத்தில் அந்த கண் திறந்திருப்பானால் ஒரு சுவாமியை அபிஷேகம் பண்ணும்போது உட்காந்து பார்த்தேன்னா, நல்ல மனசோடு உட்காந்து பார்த்தேன்னா அந்த சுவாமி உதடு அசைகிறது தெரியும். எந்த விக்கிரமாக இருந்ததுன்னா நம்ம அதே மாதிரி ஆரத்தி காட்டும் போது கண் திறக்கிற மாதிரி கூட தெரியும். ஆமாம். நம்ம முழு மனசையும் தெளிஞ்ச நீரோட மாதிரி வச்சுட்டு சுவாமியை பார்த்தோம்னா அது தெரியும். இதை பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த யுகத்துலேயும் இந்த காலத்துலேயும் இப்போ குற்றாலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய செண்பகாதேவின்னு ஒரு இடம். அங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் குடை. அந்த குடை காலத்தில் ஏன் அந்த அம்பாளுங்க வந்தாதுங்கிற முதல்ல சொல்லணும். விதும்பரன்னு ஒரு அசுரன், அவன் அங்கே ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான் மக்களை, யோகிகளையும் ரிஷிகளையும் அழிச்சிட்ருக்கான். அப்போ அகசியர் அந்த பாதையை வர்றாரு. வந்த உடனே இவன் மன்னர்கள் மற்ற எல்லாருமே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ
3 மலை கூடக்கூடிய ஒரு இடம் இருக்குது, திரிகூட மலைன்னு பேர். ம். அந்த இடத்துல இவர் நின்று கூப்பிட, ஏம்மா பைரவி இங்கே வாமா, 4 வேதங்களினுடைய வடிவாக அம்பாள் வர்றான். வந்து அந்த விவரத்தை அப்புறம் சொன்ன உடனே அந்த விதும்பரனை அங்கே அழிக்கிறான், சண்டை போட்டு அழிக்கிறான். இவங்க அந்த வாழை தெய்வம். வாழை தெய்வம் அது 4 வேதங்களும் சேர்ந்தவ தான் பைரவி. வாழை பாலை தேவின்னு சொல்லுவாங்க. வந்து அழித்த உடனே அவன் மேல் கால் பூரா இரத்த குறைகளாக இருக்குது, முள்ளெல்லாம் கீச்சி காட்டுக்குள்ளேன்னு. உடனே தாமிரபரணி பார்க்குறா, வெள்ளை பெருக்கு எடுத்து அப்படியே மேலே அவள் மேலே பூரா அந்த இதை பூரா ரத்தத்தை பூரா கழுவிட்டு போயிருந்தான். கழுவிட்டு போனோடனே தேவர்கள்லாம் பார்த்து மேல்கால் அம்பாள் மேலே இப்படி ரத்தமாக இருக்குன்னு சொல்லி மஞ்சளையும் சந்தனத்தையும் கரைச்சி அப்படியே தெளிக்கிறாங்க. இந்த சித்திரா பௌர்ணமி அன்றைக்கும் இது அந்த மழை பெய்யும். இந்த சித்திரா? ஆமாம்மா, ஒவ்வொரு காலத்துலேயும் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த மஞ்சள் மலை, அந்த போர் நடக்கிற காலத்தில் பூரா அந்த மழை பெய்யும். இப்பவும் இருக்கும்? இப்பவும் பெய்யுது. சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நல்ல வெள்ளை வஸ்திரத்தை எடுத்து, கோடி வஸ்திரத்தை எடுத்து அப்படி மலையில் கொண்டு அந்த ஏரியாக்குள்ளே தான் பெய்யும், வெளியெல்லாம் வராது. அதில் விரிச்சிட்டேன்னா அதில் அந்த மஞ்சள் துளிகள் அப்படியே தெரியும். இன்னைய விலைக்கு இருக்கு. அதிசயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் சில பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. அங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களில் போய் வழிபாடு பண்ணால் சித்திரை அந்த இடம் ஒன்று. அதேமாரி குற்றாலத்தில் வடக்கு வாசல் பேச்சி, பிரம்மராஜரிஷி, காவல் சின்னத்தம்பி, சுடலை, இவங்கள்லாம் குலதெய்வங்கள் தான். அவங்களையும் போய் வழிபாடு பண்ணலாம். அது எங்கள் குடும்பத்தில் வடப்பக்கம் எடுத்து வச்சேன். எங்கள் குடும்பத்தில் வந்து சித்திரை பாபநாசத்தை மேலே சொரிமுத்தங்கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ குற்றாலத்தில் வந்து கோவிலில் யாரும் பூஜை பண்ணலை. ஒரு 300 ஆண்டு காலம் நடை அடைச்சி போட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த நடைகள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவாமி சிவபெருமானை சுற்றி எப்போதுமே பரிவாரகங்கள் இருக்கும். மாடத்தேவதை, பேச்சி, பிரம்ம ராஜரிஷி, சுடலை, இப்படி எல்லா தேவதையும் சிவபெருமானை சுற்றி தான் இருக்கும். இது பூராமே கைலாயத்தில் உள்ளது. இது என்னமோ ஒரு தீண்டத்தகாத தெய்வம்னு பல அடியார்கள் நினச்சிட்ருக்காங்க. இது பூராமே கைலாயத்தில் உள்ள தேவதை, இறைவனுடைய பரிவாரங்கள், ஏவல் தேவதைன்னு சொல்லுவோம். அந்தந்த பணிகளை செய்யக்கூடிய தேவதைகள். அந்த சுவாமிக்கு அந்தணர்கள் ஆகுதி கொடுக்க மாட்டாங்க. அதாவது அன்னப்பிரோஷனம் பண்ண மாட்டாங்க. அன்னத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கோவில் திருவிழா முடிஞ்ச உடனே ஒரு ஆளை காலி பண்ணிடும். வடக்கு அந்த கோயிலில் திருநாள் நடக்கும். திருநாள் நடக்கணுன்னா வடக்கு வாசலில் பாடை கட்டி வச்சுருப்பாங்க. பாடையில் இவர் படுத்துவார், வீட்டுக்கு தூக்கி போயிடுவாங்க. இது அந்த கோவில் நடந்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நடந்துட்டு. அப்புறம் நாங்கள் இனிமேல் பூஜை பண்ண மாட்டோம்னா அவங்க போனதுக்கப்புறம் தென்காசியை ஆண்ட பராக்கிரம பாண்டியன், அவர் தென்காசியில் தமிழ்நாடு முழுக்க அவர் ஆண்டிருக்கார். பாண்டிய மன்னர்களில் பெரிய மன்னர். 160 கோவில் கட்டியிருக்காரு. அதில் ஒரு கோவில் டி நகரில் இருக்கா, காசி விஸ்வநாதர். தமிழகத்தில் எங்கெல்லாம் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கோ அந்த கோவில் பூரா பராக்கிரமம் பண்ணி கட்டார். அவர் கட்டலைனாலும் கட்ட சொல்லி அதுக்குன்னு பொன்பொருள் கொடுத்து அதுக்கு சொத்துக்களும் எழுதி வச்சுருக்காங்க. அந்த அவங்க 2 பேரும் சேர மன்னனை பார்க்க வராங்க, சேரன்மாதேவிக்கு. இந்த கோவில்கள் பூராமே குற்றாலத்துலேருந்து அப்படியே இந்த மலையடி வாரம் பூரா உள்ள கோவிலுக்கு பூராமே வாழைன்னு ஒரு பேரை சேர்த்து, வாழை சுப்பிரமணிய சுவாமி, வாழை குற்றாலநாதர் இப்படின்னே இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா மலையடி வார கோவில் அவங்க வாழைன்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ள இடத்த பார்க்குறதுக்கு பாண்டியன் தென்காசி பராக்கிரம பாண்டியனும் சின்னநந்த தேவரும் வர்றாங்க. வரும்போது எங்கள் முன்னோர்கள் அந்த சொரிமுத்தன் கோயில் பூஜை பண்ணுறாங்க. குதிரையில் தான் போகிறாங்க. அப்போ இப்போ உள்ள மாதிரி வசதிகள் கிடையாது. குதிரையில் போகும்போது அந்த பரிவட்டங்கள் 2 பக்கம் போது அந்த பரிவட்டத்தில் 2 பக்கமும் சுவாமிக்கு வேண்டிய நைவேத்தியங்களை கட்டி தொங்க போட்டு போகிறாங்க. இந்த நைவேத்தியம் மீனிங் பழம், வெத்தலை பாக்கு, பூவு, இதெல்லாம் வெயிலில் பற்றக்கூடாதுன்ட்டு பரிவட்டத்தை பலவேசக்கார சுடலைன்னு ஒரு சுடலை உண்டு. பேச்சியம்மனுக்கு மேல் பக்கம் இருக்கும். அந்த சுடலை அந்த பரிவட்டத்தை பிடிச்சிட்டு போகுது, அந்த இடத்துல போகுது. இதை 2 மன்னர்களும் பார்த்த உடனே எங்கே போகிறாங்கன்னு நேராக மலைக்கு வந்துடுறாங்க. மலைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க கேட்குறாங்க. அப்போ சில
பாண்டிய குலத்தை சேர்ந்தவங்க அந்த கோவிலில் ஆடு வெட்டன்ட்டு வர்றாங்க. இங்கே வெட்டக்கூடாது, ஆற்றுக்கு அக்கறை கொண்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இவ தண்ணியை புரோஷனம் பண்ணும்போது ஆடுகள் புறம் இறந்துச்சு. இதை பார்த்து எங்களை எங்கள் குற்றாலம் கோவிலுக்கு பூஜைக்கு கூப்பிட்டாங்க எங்கள் முன்னோர்கள். அதுக்கு செப்பு பட்டயத்தில் பட்டயம் இருக்குது. சேர மன்னர் எழுதி கொடுத்தது, பாண்டிய மன்னர் எழுதி கொடுத்தது. அதை வச்சு பூஜை பண்ணி எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு குற்றாலத்தில் 5 சாசா இருக்கும் குற்றாலம் கோவிலில். இந்த 5 சாசா, அதாவது 4 பேரை கூப்பிட்டு போகிறோம், ஒரு ஆளாக போக முடியாது, 5 பேரை கூப்பிட்டு போகிறோம். 5 பேரும் அவங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு பூதகணங்களை எடுத்து மாற்றி வைக்கிறதுக்கே அவங்க குலதெய்வம் துணை இருக்குது. அதுவும் தெய்வம் தான், இந்த இதுதான். மூல குலதெய்வத்தை கூப்பிட்டு போய் அங்கே அந்த பரிவார தேவதை போல வடக்கு வாசலில் கொண்டாந்து வச்சுட்டு இந்த குலதெய்வத்துக்கும் அங்கே பீடம் போட்டோம். அதில் குற்றாலம் கோவிலுக்கு பின்னாடி சாசா 5 சாசா இருக்கும், வடக்கு வாசல்லையும் 5 சாசா இருக்கும். அது போக பெரியாண்ட சாசான்னு ஒன்று, முன்னால் ஒரு 5 சாசா கோவிலுக்கு தென்பக்கம். இப்படிலாம் சாசாவை கொண்டாந்து வச்சு தான் அந்த பரிவாரங்களை தூக்கி வடக்கு வாசலில் வச்சோம். வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் உள்ளே வந்துட்டாங்க. நான் இங்கே வெளியே போச்சோம். அப்போ மன்னருக்கு ரொம்ப வருத்தம், கூட்டு வந்து இப்படி வம்பாக்கிட்டேன்னு. அப்போ தான் சுவாமி அசரியா பராக்கிரம் பண்டியில் சொல்லியிருக்கு, அவங்கள ஓவியம் என்னுடைய வரலாறை வரைய சொல்லு, நான் நடனம் புரிந்த இடத்துல என்னுடைய வரலாறை வரைய சொல்லு. அப்போ குற்றாலம் சித்திரை சபையில் எங்கள் தாத்தாவுக்கு வரையெல்லாம் தெரியாது. அப்போ இந்த பரேசக்கார சுவாமிங்கிறது அது ஒரு அவதாரம், பன்றிமுக அவதாரம் மாதிரி. அந்த காட்டிலேருந்து கிழங்குகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மூலிகை ஜாமான்கள் விரவி அந்த வண்ண ஓவியங்களை வரைகிறாங்க. அந்த ஓவியங்களும் நாங்கள் வரைஞ்சது. அதில் எங்கள் முன்னோர்களோட அரசவை சிப்பாய் படமும் பின்னாடி இருக்கும். பராக்கிரம பாண்டியன் அரசவையில் சிப்பாயாக இருந்தார், அவர் பின்னாடி, அவர் படமும் பின்னாடி இருக்கும். வரலாற்று சுவடுகள் அந்த மாதிரி உள்ள இடங்களில் போய் வழிபாடு பண்ணால் குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு சாதனம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சின்னநந்தா தேவர் வந்து அந்த சித்திர சபை ஓவியங்கள் வரைஞ்சி அங்கே ஒரு தெப்பத்தையும் உருவாக்குறார். குற்றாலம் கோயில் கிழக்கு வாசல் கிடையாது, வடக்கு வாசல் கோபுரம் தான் இருந்துச்சு. அப்போ இது சிவன் சன்னதியாக இருக்கிறதுனால வடக்கு வாசல் ஆகாதுன்னு ஒரு தெப்பத்தை தோண்டினார். அந்த தெப்பத்தை தோண்டும் போது அதில் உள்ள மண்ணை எடுத்து போடுறதுக்கு களக்காடு பகுதி சில கீழக்காட்டில் இருந்து சில ஆட்களை கொண்டு இலத்தூர்னு ஒரு ஊரில் கொண்டு வந்து வைக்கிறார். இன்றைக்கி அந்த மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த வேலைக்காக சொக்கம்பட்டி மன்னன் வந்து தமிழகம் முழுக்கும் சுற்றி வந்திருக்கிறார். அவர் போய் ஒரு ஊரை உருவாக்குனா அந்த ஊர் பட்டின்னு இருக்கும், இல்லை புறம்னு இருக்கும். இப்படி அவர் கொண்டுட்டு வந்துடுவார். பட்டி புறம்னு ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, இல்லை தொடர்ச்சியாக ஊருன்னு முடியும், தொழுதூர் அப்படின்னு வருது. இந்த ஊர் பட்டி புறம் இது 3 சின்னநந்தா தேவரால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய அடையாளம் எங்கேயாவது அந்த ஊர்களில் இருக்கும். அப்படிப்பட்ட மன்னன் நல்ல ஒரு அழகான மன்னன். அப்படிப்பட்ட மன்னன் குற்றாலம் கோயிலுக்கு நேராக சன்னதி வழியாக மெயின் ரோட்டு வழியாக போக முடியாது. அதுக்கு காரணம் அவருடைய இனம் இல்லாமல் வேற்றொரு இனத்தில் பெண் எடுத்து திருமணம் செய்தார். ஆனால் ஒரு அரசன் வந்து ஊர் மக்களுக்கும் சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்கான். நான் ஒரு மன்னன் தானே, இப்படி வேணும் போகலாம்னு போகல, அவருக்குன்னு ஒரு பாதை, அந்த ஆற்றுங்கிற உரமாக உண்டு. இன்றைக்கி அந்த பாதையை பூரா ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. அந்த பாதை வழியாக போய் குறிஞ்சி மண்டபம்னு ஒரு இடம், அதன் வழியாக நின்று சுவாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோவில் உள்ள அவருக்கு இன்றைக்கி சிலை இருக்குது, சின்னநேந்திரர் பெரியநேந்திரன்னு. அவர் அது மட்டும் பண்ணலை, தமிழகம் முழுக்கும் பல கோவில்களில் அன்னதான சத்திரங்கள் கட்டி, சத்திரம்னு ஒரு ஊர், பவர் சத்திரம்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு அன்னதான சொத்து ஏகப்பட்டது இருக்குது. அந்த அன்னச்சத்திரத்துக்கு சொத்து எழுதி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, மகிழ்வண்ண நாதபுரம்னு ஒரு ஊர், அதுவும் குற்றாலம் கோவில் கட்டளை சொத்து. இன்னும் அதுக்கு மேல் பக்கம், சத்திரத்துக்கு மேல் பக்கம் ஒரு ஊர், அதுவும் கட்டளை சொத்து. கர்மாவால குலதெய்வம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கூட சொரிமுத்தையனார் கோவில் வந்தா எப்படி குலதெய்வம் காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் சொல்லியிருக்கீங்க சார். எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.